பணக்காரர்களுக்கு ஏழைக்கு உள்ள வித்தியாசமே, பணக்காரர்கள் அது என்ன வருமானம் தரக்கூடிய சொத்து. இந்த சொத்துக்கும் கடனுக்கும் உள்ள வித்தியாசத்தை தெரிந்து கொள்ளுபவர்கள் தான் பணத்தை சம்பாதிச்சவங்க எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய ஒன்று. பணக்காரர்களுக்கு ஏழைக்கு உள்ள வித்தியாசமே, பணக்காரர்கள் தன்னுடைய பணத்தை வருமானத்தை தரக்கூடிய சொத்திலே முதலீடு செய்கிறார்கள். ஏழைகள் தன்னுடைய ஊதியத்தை கடனிலே முதலீடு செய்கிறார்கள். ஒரு மனிதன் தன்னுடைய ஊதியத்தை தனக்கு வருமானம் தருகின்ற சொத்தாக மாற்றுவதிலே தான் பணக்காரனுடைய சூட்சுமமே இருக்கிறது. அது என்ன வருமானம் தரக்கூடிய சொத்து? நீ யோசிச்சு பாருங்க. முதல்ல இஎம்ஐ கட்டியே செத்து போறோம்னு சொல்லிட்டேன். 2 பேர் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, ஐடியில் வேலை பார்க்குறாங்க. ஒவ்வொருத்தருக்கும் 1.5 லட்ச ரூபா சம்பளம், 3 லட்ச ரூபா சம்பளம், 1 லட்ச ரூபா குடும்ப செலவு, 2 லட்ச ரூபா மீதி இருக்கு. இந்த 2 லட்ச ரூபாயை சேர்க்குறாங்க. ஒரே வருஷத்துல 24 லட்ச ரூபா வருது. இந்த 24 லட்ச ரூபாயை அந்த ஹஸ்பண்ட் அண்ட் இஎம்ஐ வாங்குறதுக்காக லோன் கட்டி வாங்கின மாதிரி இல்லாம அதை ஒரு கடையை ஆரம்பிச்சு அந்த கடையில் அந்த முதலீடை போடுறாங்க. இவங்க 2 லட்ச ரூபாயும் சேருது, அதுலேருந்து வர்ற 1 லட்ச ரூபாயும் சேருது. 10 வருஷம் ஆகுது. 1 கோடி ரூபா பணம் கையில் இருக்கு இவங்க சேமிப்பில். அந்த இடத்த நல்ல விலைக்கு கேட்குறான், 1.5 கோடி ரூபாய்க்கு விற்கிறாங்க. 2.5 கோடியும் சேர்த்து ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் ஆரம்பிக்கிறாங்க. 20 வருஷத்துல அந்த டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ல இருந்து இவங்களுக்கு வர்ற வருமானம் ஒரு மாசத்துக்கு 10 லட்ச ரூபா வருது. தன்னுடைய வருமானத்தையும் சேர்த்து கோடி கோடியா அந்த ஊர்ல பணக்காரர்கள் லிஸ்ட்ல வந்துட்டான். 2 கப்பலும் நான் சொன்னது ஒரே மாதிரி தான். ஒருத்தன் கடங்காரன் ஆகிறான், ஒருத்தன் முதலீட்டில் போடுறான். பணக்காரர்கள் தனக்கு வருகின்ற பணத்தை நான் வாங்குகின்ற சொத்துன்னா எது? வருமானம் வரக்கூடிய சொத்து. வீட்டில் போட்டுட்டு ஆரம்பிச்சும் போதே பொண்டாட்டி சொல்றா அல்லது புருஷன் கேட்கறான் அல்லது வீட்டில் சொல்றாங்கன்னு கடனை வாங்கி வீட்டை கட்டிட்டு போறது அது சொத்து இல்லை, அது கடன். இந்த சொத்துக்கும் கடனுக்கும் உள்ள வித்தியாசத்தை தெரிந்து கொள்ளுபவர்கள் தான் மேலும் மேலும் நான் இப்போ ரிட்டையர்ட் ஆகிட்டேன்னு வச்சுங்க, அல்லது இந்த வேலை நான் பேசுறத நிறுத்திடுறேன்னு வச்சுங்க. நான் வீட்டில் இருந்தேன்னா இன்றைக்கு நான் எந்த வாழ்க்கையை வாழுகிறேனோ, என் பிள்ளைகளினுடைய கையை எதிர்பார்க்காமல், யாரினுடைய தயவையும் எதிர்பார்க்காமல், எனக்கு வருகின்ற சொத்துக்களில் இருந்து வருகின்ற பணம் என்னுடைய செலவு போக மீதி மறுபடியும் சொத்துக்களிலே போகும்படியாக நான் ஏற்பாடு செய்து கொண்டேன் என்றால் நான் பணத்தை சம்பாதிக்க தெரிந்த பணக்காரன். என்னுடைய வாழ்க்கை வெற்றியானது, இல்லாவிட்டால் என்னுடைய வாழ்க்கை தோல்வியானது. அவ்வளவுதான். இறுதியா சொல்லி முடிக்கிறேன். பணத்தை சம்பாதிச்சவங்க எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய ஒன்று, அருமை நண்பர்களே, செல்வத்தின் பயனே ஈதல். பில்கேட்ஸ்ல ஆரம்பிச்சு ஸ்டீவ் ஜாப்ல ஆரம்பிச்சு எல்லாரும் பாத்தீங்கன்னா கடைசியில எவ்வளவு பணங்களை எல்லாத்துக்கும் கொடுத்தாங்கன்னு உங்களுக்கு தெரியும். நம்ம சம்பாதிக்கிற சொத்துல ஏழைகளுக்கும் பங்குண்டு அப்படின்னு ஒரு காலேஜ்ல பேச போகும்போது அந்த காலேஜ் ஓனர் சொன்னார், எனக்கு ஓங்கி அடிச்ச மாதிரி இருந்துச்சு. அதுல இருந்து என்னுடைய வாழ்க்கையை நான் மாத்திக்கிட்டேன். இதை எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, ஈதல் இசைப்பட வாழ்தல் அது வல்லது ஊதியம் இல்லை உயிர்க்குன்னு வள்ளுவர் சொல்லிட்டு போயிட்டார். இப்ப இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்ன? வாங்கும் கவளத்து ஒரு சிறிது வாய்தப்பின் தூங்கும் களிரோ துயருரா ஆங்கது கொண்டு ஊரும் எறும்புங்கு 1 கோடி உயுமா. யானைக்கு கவளங்கவளமா சாப்பாட்டை கொடுக்கும் போது கொஞ்சம் கீழே விழுந்துட்டா அந்த யானை அதை பத்தி கவலைப்படாதான். அதை சாப்பிட்டு கோடிக்கணக்கான எறும்பு உயிர் வாழுமா. அப்போ ஜாதி 2 தானா? என்ன சொல்றான்? ஜாதி 2 வேறில்லை சாற்றுங்கால் நீதி வழுவா நெறிமுறையில் மேதினியில் இட்டார் பெரியார் இடாதார் இலிகுலத்தோர் பட்டாங்கில் உள்ளபடினா. கொடுக்கிறவன் பெரிய ஜாதிரா, கொடுக்காதவன் கீழ் ஜாதின்றான். ஆற்று பெருக்கற்ற அடிசுடும் மண்ணாலும் ஊற்று பெருக்கால் உலகூட்டும் ஏற்றவர்க்கு நல்ல குடி பிறந்தார் நல்கூர்ந்தார் ஆனாலும் இல்லை என மாட்டார் இசைந்து. ஆத்துல தண்ணி ஓடும் போது போனா நீங்க உங்க தாகத்தை தீர்த்துக்கலாம். தண்ணி இல்லாத கோடை காலத்துல போனா கூட பக்கத்துல ஒரு ஊற்றை நோண்டுனீங்கன்னா அது தண்ணியை கொடுக்குமா? இல்லைன்னு சொல்லாதான். அதுபோல இங்க உள்ள ஸ்பான்சர்ஸ் எல்லாரும் அல்லது பணக்காரர்கள் எல்லோரும் ஏழைகளுக்கு தான் சம்பாதிப்பதிலே கொஞ்சத்தை கொடுத்தால் அது எத்தனை பேருக்கு உபயோகமாக இருக்கும். இதுதான் வாழ்வினுடைய சூட்சுமம். பிறப்பு ஒரு சம்பவமாக இருக்கலாம், இறப்பு ஒரு சரித்திரமாக இருக்க வேண்டும். Subscribe to our YouTube channel